2000 கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தப்பட்ட இந்த ஒரு பொருளை 2012க்கு அப்புறம் கவர்மெண்ட்டே இதை வந்து தடை பண்ணிட்டாங்க, யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. எதனால் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் கரண்ட் பில் குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த மீட்ரு இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் கரண்ட் பில் கம்மியாக தான் வந்திருக்கும். ஆனால் இதை செஞ்சு கொடுத்த கவர்மெண்ட்டே நம்மளை இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. எதனால் அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸு. அதாவது 30 வாட்ஸுக்கு கீழே நீங்கள் ஏதாவது லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மீட்டரால் சென்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ இருக்கக்கூடிய எல்இடி டியூப் லைட்டில் 15 வாட்ஸில் 2 லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் கரண்ட் பில்லே கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அலுமினியம் டிஸ்க் சுற்றுறது மூலிமா இதில் இருக்கக்கூடிய கியர் வந்து சுற்றும். அப்போது அதில் வந்து ரீடிங் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இது மூலயமா வந்து நமக்கு கரண்ட் பில் வந்து குறிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த மீட்டரோட பேர் ஸ்மார்ட் எனர்ஜி மீட்ரு, அப்படி இல்லைனா டிஜிட்டல் மீட்டர்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மீட்டரை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த மீட்டரோட வேலை வெறும் 2.5 வாட்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மீட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி காமிச்ச மீட்டர் வந்து 30 வாட்ஸுக்கு மேலே எடுத்தால் தான் வந்து ரன்னே ஆகும். அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பவர் வந்து லாஸ் ஆகிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்னும் குண்டு பல்புலாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு புதுசாக வந்து நிறைய எல்இடி பல்ப்லாம் வந்து வந்துருச்சு. அப்போது நியூ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் பில் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.